ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு தயவாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த நாளிலே தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பறந்து வருகிற புறாவை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? ஆம், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், இவர்கள் கபடமற்றவர்கள், இவர்கள் கர்த்தருக்கென்று சமாதான தூதுவர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறவர்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆம், இன்று கடந்த நாட்களின் தொடர்ச்சியாக இன்று பார்க்கின்ற பொழுது புறாவானது கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கன்மலையின் வெடிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் குறிக்கிறது. நாம் கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியமுள்ளவர்களாய் எப்போதும் கிறிஸ்துவின் காயங்களுக்குள் மறைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளை மறந்த நிலையிலே என்று காணப்படுகிறோமோ? ஒருவேளை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பாடுகளை நினைப்பது என்று சொல்லுவது, அந்த பாடுகளை நிமித்தமாய் கிடைக்கிற பலனை நான் ஏற்றுக்கொள்வதில் தான் அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை என்றால் என் ஆண்டவர் சிந்தின இரத்தம் வீணாய் போய்விடும், பிரயோஜனம் இல்லையே. உன் ஆண்டவர் உனக்காக சிந்தின இரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டவனாக இருக்கிறாயா? அதிலே நீ ஆண்டவருடைய வெடிப்புகளிலே உனக்காக அவர் பிளக்கப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய காயங்களாலே நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீக்கும்படியாக நம்மை முழுமையுமாய் அவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக அவர் இத்தனை நிந்தைகள், அவமானங்கள், சிலுவையின் மரண பரியந்தமும் பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியமுள்ளவர்களா என்றால், இந்த கிறிஸ்துவின் பாடுகளினால் கிடைக்கின்ற அந்த நன்மையை நீயும் நானும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவ்விதமாக சொல்ல முடியும். ஆம், நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற புறாக்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள், அந்த பாடுகளின் நிமித்தமாய் கிடைத்த நன்மைக்கு பங்காளிகள். ஆண்டவருடைய பாடுகளுக்காக என்னை நான் ஒப்புக் கொடுப்பதிலே நான் முன்னிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நீங்களும் நானும் எண்ணிக்கொள்ள வேண்டும். ரோமர் 6:11 அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவர்கள் என்பதாக கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். சிகரங்களின் மறைவிடங்களில் தங்கியிருப்பது என்பது உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்கியிருப்பதை குறிக்கிறது. உன்னத சிந்தையுள்ளவர்களாய் மேலானவற்றையே நீங்களும் நானும் நாடி தேடும்போது சர்வ வல்லவர் நமக்கு நிழலாயிருப்பார். வலது பக்க நிழலாயிருப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நீ நானும் தைரியமாய் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அவருடைய சமூகம் எப்பொழுதும் உன்மேல் நிழலிட்டு உன்னை பாதுகாக்கும். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கன்மலையின் வெடிப்பிலே இல்லையென்றால் உன்னதமான இடத்திலே தங்குகிற அந்த அருமையான புறாவை போல நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? உன்னதமானவருடைய மறைவிலே நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? உன்னதமானவருடைய மறைவு என்பது என் ஆண்டவருடைய இருதயத்தை குறிப்பிடுகிறது. என் ஆண்டவருடைய இருதயம், என் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தால் அவன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று உங்களையும் என்னையும் சொல்ல முடியுமா?
நீங்கள் நானும் சொல்லப்படுவதற்கு நம்முடைய இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்படும்படியாக அவர் தயவாய் காத்திருக்கிறாரே, ஆவலோடு காத்திருக்கிறாரே. அவருடைய அன்பு உன்னுடைய இருதயத்திலே ஊற்றப்படுவதற்கு உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறாயா? ஆண்டவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன் கதவை திற, உன் இருதயத்தை திற. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, நீ அதை திற. நான் என் கையிலே உனக்கான வெகுமதிகளோடு வந்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். உன்னுடைய இருதயத்திலே தங்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். உன் இருதயத்திற்குள்ளாக நான் வருகின்ற பொழுது நீ என்னுடைய இருதயத்திற்குள் வந்து விடுகிறாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, திறக்கிறோமா? கதவை திறந்து கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் உன்னோடு வாசம் பண்ணுவதற்காக வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கள்ளனோ கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ அல்ல கதவை உடைத்து வருவதற்கு. அவர் உன்னுடைய கரத்திலே சாவியை கொடுத்திருக்கிறார். அந்த சாவி உன் உள்புறமாக இருக்கிறது. அந்த கதவை நீ திறக்க மாட்டாயா? உன் ஆண்டவர் உன்னுடைய இருதயத்திலே அவருடைய அன்பை ஊற்றும்படியாய் வந்து நிற்கிறாரே, உன்னோடு ஐக்கியப்படும்படியாய் வந்து நிற்கிறாரே. உன்னதமான தேவனுடைய பிள்ளையாக நீயும் நானும் காணப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தேவன் உன் வாசலனிலே தட்டி கொண்டிருக்கிறாரே. தட்டும் சத்தம் காதுகளிலே கேட்கிறதா? அவர் வாசலிலே நின்று வாசல் வழியாகவே கடந்து செல்கிறவர்களாக விட்டுவிடாதே. உன் வாசல் வழியாய் உன் இருதயத்திற்குள்ளாக தங்கும்படியாய் நீ அவரை அழைக்க மாட்டாயா? நீ நானும் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் முன்னேறி கொண்டாக கிருபையிலே பூரணப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர்கள், உன்னதமான நோக்கமுடையவர்கள், கன்மலையின் வெடிப்புகளில் நான் என் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டேன். என் ஆண்டவர் எனக்கு கன்மலையாக இருக்கிறார். அவர் பெரும் புயலுக்கும் பயங்கரமான காற்றுக்கும் ஒதுக்கிடமாக அவர் இருக்கிறார். அந்த கன்மலையின் வெடிப்பு என்னை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. மோசே ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். தன்னுடைய தாசனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஆண்டவரை பார்க்கிறவர்கள் ஜீவனோடு இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கடந்து போகும் மட்டும் நீ அந்த கன்மலையின் வெடிப்பிலே இரு. நான் உன்னை கடந்து போகும் மட்டும் அந்த கன்மலையின் வெடிப்பிலே இரு. என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று சொன்னார். ஆம், கன்மலையின் வெடிப்பிலே வைத்து அவன் பாதுகாக்கப்பட்டான். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னையும் என்னையும் பாதுகாக்கின்ற பயங்கரமான போராட்டங்களிலே, பயங்கரமான வேதனைகளிலே, பயங்கரமான நெருக்கங்களிலே, சூறாவளிகளிலே, உன்னை அலைக்கழிக்கின்ற அலைக்கழிப்புகளிலே உனக்கு பாதுகாவலாக இருக்கும்படியாக கன்மலையாய், வெட்டியெடுக்கப்பட்ட கன்மலையாய், உடைக்கப்பட்ட கன்மலையாய், கன்மலையின் வெடிப்பை உனக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாரே, அதை உனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? ஆம், அவருடைய அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளாக வருகின்ற பொழுது புகலிடம் கண்டுகொண்டோம். அதைத்தானே பாடுகிறோம். சிலுவையின் மாநிழலில் கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டுகொண்டோம் என்று சொல்லி பாடுகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பாடல் உன் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கட்டும். நீ அதை அனுபவித்து பாடுகிற ஒரு பாடலாக, சாட்சியின் பாடலாக அமையட்டும். ஆம், உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாக நீ நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உன்னதமானவருடைய மறைவு அவருடைய இருதயத்திற்குள்ளாக இருப்பது, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நீ நானும் செய்கின்ற பொழுது உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறோம். மேலான தேட்டம், மேலான நாட்டம், மேலான எண்ணமுடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நம்முடைய நோக்கம், குறிக்கோள் இந்த உலகத்திற்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகளின் பட்டியலை எபிரேயாக்கியோன் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் இவைகளை அல்ல, இதிலும் மேலான தங்களுடைய சொந்த தேசத்தை அவர்கள் நாடினார்கள். நீ நானும் நம்முடைய சொந்த தேசத்திற்குரிய நாட்டமுடையவர்களாக, உன்னத நோக்கமுடையவர்களாக, மேலான எண்ணமுடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறாக்களைப் போல தீவிரித்து பறந்து வருகிற இவர்கள் உன்னத நோக்கமுடையவர்கள், உன்னதமானவருடைய வெடிப்பிலே புகலிடம் பெற்றவர்கள், ஆம், உன்னதமானவருடைய மறைவிலே தங்களை இணைத்து கொண்டவர்கள். அதைப்போல நீங்களும் நானும் அறியப்பட வேண்டுமே, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம், சிகரங்களின் மறைவிடங்களில் தங்கியிருப்பது, உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பதை குறிக்கிறது. இந்த ஆசீர்வாதமான சிலாக்கியத்தை நீங்கள் நானும் இழந்து விட வேண்டாம். உன்னதமானவருடைய மறைவு எனக்கு போதும், சர்வ வல்லவருடைய நிழல் எனக்கு போதும். இந்த உலகத்தின் நிழல்கள் கடந்துவிடும்.
ஆசாபாசத்தின் நிழல்கள், ஒருவேளை அபிலாசையின் நிழல்கள், மாம்சீக இச்சையின் நிழல்கள், இவைகளெல்லாம் என்னை விட்டு கடந்து போகும். ஒருவேளை நான் உன்னை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், என்னை உன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மாறி மாறி சொல்லி மாயையான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு இந்த மாயையான நிழல்களை அப்புறப்படுத்தி உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளாக நீ நானும் ஓடி வர நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கன்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறாவை போல ஆண்டவரே, எங்களுக்காக பிளக்கப்பட்ட கன்மலை இருக்கிறது. அந்த கன்மலை எங்களுக்கு புகலிடம், உன்னதமானவருடைய மறைவு எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உம்முடைய உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வவல்லவருடைய நிழலிலும் எப்பொழுதும் தங்கியிருந்து மாயையான நிழலுக்கு நாங்கள் ஒதுங்கி ஓடுகிறவர்களாக அவைகளை விட்டு விலக நீர் எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.